ஐயா கருணாநிதிக்கு செம்மொழிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கலைஞருடைய பிறந்த நாளுக்கு செம்மொழிக்கு என்ன சம்பந்தம்னு சில பேர் கூச்சம் இல்லாம கேட்கிறாங்க. ஒன்னு புரிஞ்சுக்கணும், இந்த தமிழ் அவருக்கு முன்னால இருந்ததா இல்லையா? இருந்தது. ஏன் நம்முடைய மரியாதைக்குரிய பக்தவச்சல் அவர்கள் முதலமைச்சரா இருந்த போது தமிழ் இல்லாமையா போச்சு? நம்முடைய மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருந்த போது தமிழ் என்ன இல்லாமையா போச்சு? இருந்தது. ஏன் மூதறிஞர் ராஜாஜி உட்கார்ந்து இருந்தார் முதல்வரா, அப்ப கூட என்ன தமிழ் இல்லாமையா போச்சு? இருந்தது. ஆனா அப்பெல்லாம் தமிழ் 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 என்று மட்டுமே இருந்தது. டாக்டர் கலைஞர் முதல்வரான பிறகுதான் அது செம்மொழி என்று இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உயர்தனி செம்மொழி 1000 ஆண்டு கால பழமையும் வளமையும் மிகப்பெரிய இலக்கிய இலக்கண தொடர்பும் உடையது என்று இந்தியா முழுக்கவும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் செம்மொழி என்று மாற்றுவதற்காக ஒன்றிய அரசை வற்புறுத்தி அதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அப்ப அவருடைய பிறந்த நாளை செம்மொழி நாள்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு?